ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு பேங்கிள்ஸ் கிளாஸ் பேங்கிள்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். உங்கள் எத்தனை பேருக்கு பிடிக்கும்ன்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா கிளாஸ் பேங்கிள்ஸ் தான் நிறைய நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு கிளாஸ் பேங்கிள்ஸ் வேர் பண்ண ரொம்ப பிடிக்கும். டெய்லி கிளாஸ் பேங்கிள்ஸ் வேர் பண்ணுவேன். எந்த ட்ரெஸ் சுடி எடுத்தாலும் சாரீ எடுத்தாலும் கண்டிப்பாக அதுக்கு மேட்சான பேங்கிள்ஸ் வேர் பண்ணுவேன். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு சில கலெக்ஷன்ஸ் மட்டும் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நியூவாக சேனல் ஆரம்பித்து கொஞ்சம் வீடியோ போடலை, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேங்கிள் வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். இந்த 2 பேங்கிள் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மேரேஜ்க்கு வாங்கினது, போட்டது. இது நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இது வந்து ஒரு ராமர் ப்ளூ கலர் சொல்லுவோம்ல அது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மெரூன் ஷேடில் வரும். ரெண்டுமே இது வந்து என் மேரேஜுக்கு போட்ட பேங்கிள்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல் கோல்டுலேயே வரும் இந்த பேங்கிள். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பேங்கிள். ஃபுல்லாக நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல் கோல்டு தான். இது எந்த ட்ரெஸ்க்கு வேணால் நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இது ரொம்ப ஸ்பெஷலான எனக்கு ஒரு பேங்கிள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ரெட் கலர், நல்லா பிரைட் ரெட்டு சொல்லுவோம்ல, அந்த பிரைட் ரெட் கலரில் கோல்டு வரும். இதெல்லாம் வந்து நார்மல் எல்லா ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். பட் இது வந்து ஒரு அழகாக இருக்கும் போட்டால். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டைப் ஆஃப் க்ரீனும் சொல்ல முடியாது, ப்ளூனும் சொல்ல முடியாது. இதுவும் ஒரு பேங்கிள் தான். எல்லாமே மேக்ஸிமம் நான் 2 டசன் வாங்கிடுவேன், 2 கைக்கும் போடலாம்னு சொல்லிட்டு. சிலது மட்டும் ஒரு டசன் வாங்கிப்பேன். இது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ரெட் கலர் தான். பட் இந்த மாடல் வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். இந்த மாதிரி டிசைன் போட்டது கட்டிங் மாதிரி இருக்குது. இது வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் ஒன்றும் போடலை. இதை க்ரீனும் ரெட் கலரும் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ. இது வந்து இந்த மாதிரி வலையில் நான் ஸ்கை ப்ளூ பார்த்ததே கிடையாது. சரி, பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சா. ஒரு சாரீ, சில்க் சாரீ ஒன்று வச்சுருந்தேன். சரி, அதுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 4 டசன் வாங்கிட்டேன். இது மட்டும். ஏன்னா இந்த ப்ளூ வந்து நான் எங்கேயும் பார்த்ததில்லை, அதெல்லாம் வாங்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ரெட்டு. இது வந்து ஒரு ரொம்ப பிரைட் ரெட்டு. இது வந்து ஒரு குங்கும கலர் சொல்லுவாங்களா, அந்த கலர். நல்ல பிரைட் செரி ரெட். இது செரி ரெட் கலர். இதுதான் வந்து குங்கும கலர். இது வந்து செரி ரெட் கலர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன்லேயே இது நாட்டு வளையல் கோல்டு மிக்ஸ் பண்ணி. இது ரொம்ப நல்லாயிருக்கும் வேர் பண்ணால். இது பிளெயின் பேங்கிள் ப்ளூ. இதுவும் ஒரு ப்ளூ கலர். இது வந்து பார்த்திங்கன்னா க்ரே கலர். க்ரே தெரியுதா, க்ரே கலர். இது வந்து ஆனால் ரொம்ப உடஞ்சிடுச்சு. இது ஒரு டசன் தான் வாங்கினேன், பட் உடஞ்சிடுச்சு. சரி, அதால் அது அப்படியே இருக்குது. அகெயின் இது பார்த்தீங்கன்னா இதுதான் ரெயின் ட்ராப் பேங்கிள். தெரியுதா, இந்த கலர் வந்து இப்போ கேமராவில் எப்படி தெரியல, ஒரு டபுள் ஷேடாக இருந்துச்சு. ஒரு ட்ரெஸ் வந்து இதே கலரில் இருந்துச்சு, டபுள் ஷேடாக இருக்கும். நான் இதை வாங்கிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும் போட்டால். ஒரு ரொம்ப டபுள் ஷேட், லைட் பிங்க், டார்க் பிங்க், ஒரு ஆரஞ்சு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு டபுள் ஷேடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பேங்கிள்ஸ்லாம் வந்து நான் ஒன்றும் யூஸ் பண்ணலை. இது வந்து பார்த்திங்கன்னா ரெயின் ட்ராப் தான். ரெயின் ட்ராப்லேயே வந்து இந்த ஸ்டோன் வச்சது இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்க்கு. இதுவும் ட்ரெஸ்க்கு வாங்கியிருக்கேன், பட் இன்னும் நான் போடலை. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ட்ரெஸ் மேட்ச் மெரூன். இது ரெயின் ட்ராப் தான். ரெயின் ட்ராப் நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். நாட்டு வளையல் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இது வந்து எப்பயாச்சும் ஒரு மாற்றி போடலாம் அப்படின்ட்டு. இதுவும் மிக்ஸ் பண்ணி போட்டால் சூப்பராக இருக்கும். இந்த பேங்கிளும் இந்த பேங்கிள் கூட டார்க் கலர்ஸ் எது வேணால் மிக்ஸ் பண்ணி போடலாம். இந்த காம்பினேஷன் என்கிட்ட ட்ரெஸ் இருந்துச்சு, ஸோ அதால் வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் அது யூஸ் பண்ணாத பேங்கிள்ஸ் இதெல்லாம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு பர்பிள் கலர் சொல்லுவோம்ல, அந்த பர்பிள் கலர். இதில் வந்து நான் 2 டசன் வாங்கிட்டேன். இது கலரில் என்கிட்ட ட்ரெஸ் இருந்துச்சு, ஸோ 2 டசன் வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் யூஸ் பண்ணலை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலர், எல்லோ சொல்ல முடியாது, கோல்டன் எல்லோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி. இது வந்து சாதா வளையல் தான், சாதா கிளாஸ் வளையல் தான். இதுவும் 2 டசன் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இது ப்ளூ கலர். இது நாட்டு வளையல் தான் சொன்னாங்க. டிசைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மேலே ஃபுல்லாகவே கோல்டு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது ஒரு டசன் தான் வாங்கினேன். இது வந்து ரெயின் ட்ராப் வச்சுருந்தேன், கொஞ்சம் உடஞ்சிருச்சு. ஏதோ எடுத்துகிட்டு வரும்போதே எப்படின்னு தெரியல. சரி, இது யூஸ் பண்ணல. ஆனால் நான் ஒயிட் கலர். இது வந்து க்ரே. இதுவும் ரெயின் ட்ராப் தான், க்ரே கலர். இது வந்து இதுவும் கொஞ்சம் தான் இருந்துச்சு எனக்கு. பேக்கில் ஏதோ மிஸ் ஆகிடுச்சு.
செய்கிறது தான். டார்க் ப்ளூவும் இது லைட் ப்ளூவும். நெக்ஸ்ட்டு வந்து இது நாட்டு வளையல். இது வந்து நம்ம அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போயிருந்தேன், அம்மன் கோயிலுக்கு மேல்மலையனூரில் வாங்கினேன். இந்த கலர் இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மயில் ப்ளூவில் ஸ்டார் வர மாதிரி. இது வந்து இதுவும் 2 டசன் வாங்கிட்டேன் நான். இது ரெட் கலர், செரி ரெட்டு. இது எக்ஸ்ட்ரா 1 டசன் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா ரெட்டு க்ரீன் நிறைய நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து கோல்டு கலர், பிளெயின் கோல்டு, கல்யாண வளையல் சொல்லுவாங்கள்ல அது. இது ஒரு 2 டசன். அவ்வளோதான் இப்போதைக்கு. இது வந்து நான் கொஞ்சம் தான் காமிச்சிருக்கேன். பேங்கிள் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், ஃபுல்லாக ஒரு லாங் வீடியோவாக போடல. உங்களுக்கு கிளாஸ் பேங்கிள் போட பிடிக்கும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நான் காமிச்ச கலெக்ஷன்ஸில் எந்த கலர் எந்த டிசைன் உங்களுக்கு பேங்கிள் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய வீடியோஸ் போட. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் முருகர்கிட்ட. பாய். ஆல் தி பெஸ்ட்.